அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், ஏ கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, ஏ கல்ல கொண்டு வந்து விடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க சாக வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. ஏ நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. ஏ கல்ல கொண்டு வந்து விடுவோம். நீ என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடுத்து தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடுத்து தெரியுற? அப்ப உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டு இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக பேச, பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்ப பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையத்திற்கு ஆமே. இந்த சித்திர தையல் ஆடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகாக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பாரு. நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காயம் நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். Praise God, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கரங்களை கட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். ராஜ்யத்தின் மனநிலை ரட்சிக்கப்பட்டவர்கள் கடந்து வரும்போதுதான் ராஜ்யம் கடந்து வருகிறது. இந்த உலகத்திலே இயேசு எதற்கு பூமிக்கு வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ராஜ்யத்தை ஸ்தாபிக்காமல் பரலோகம்தான் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. நான் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் பெட்டி பிடிக்கோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா தாய் வீட்டுக்கு வருவதல்ல வெற்றி. ஆமாம், நீங்கள் குத்து விளக்காக குலமகளாக நீங்கள் பூமியை மாற்றும்படிக்கு. பூமி பிசாசுனா பூமியை பிசாசை படைச்சான். ஆதியிலே பிசாசு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான். அப்படியா இருக்கு? கேட்ட ஆதியிலே தேவன் வானத்தையும் பிசாசு பூமியையும் சிருஷ்டித்தான். அப்படி இருக்கா? ஆதியிலே தேவன் வானத்தையும் தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அப்ப தேவன் சிருஷ்டித்த
உலகத்தை நீங்க வெறுக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அதான் காலையில் சொன்னேன், உங்கள் தகப்பனார் ஒரு அழகிய பொக்கையை உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணார். நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிருக்கும்போது ஒரு குரங்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, பொக்கையை பிச்சு போட்டுருச்சுன்னு ஒன்று. நீங்கள் பொக்கையை பிஞ்சு கிடக்கிற பொக்கையை பார்த்து நீங்கள் ஏறி மிதிக்கிறதா? ஏன்னா பிஞ்சு போய் கிடக்கு இந்த அந்த பொக்கை அப்படின்னு மிதிக்கன்னா குரங்கு மிதி, ஏன் பொக்கையை மிதிக்கிற? நீ நல்ல மகனாக இருப்பாய் என்றால் சிதறி கிடந்த பூக்களை எடுத்து ஒன்று சேர்த்து மறுபடியும் அதை புதிய பொக்கையாக மாற்றி, எங்கள் அப்பா கொடுத்தது எங்கள் அப்பா எப்படி கொடுத்தாரோ அப்படி நான் மாற்றுவேன்டா இயேசு நாமத்தில். நல்லா நல்லா தட்டணும், நல்லா தட்டணும். ஆமென். சேபார உலகத்தை தலைகீழாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆகிறவங்க வந்திருக்கான்னு சொல்லல, எஸ்கேப்பர்ஸ். பெந்தேகோஸ்தேக்காரனை எஸ்கேப் பண்ணுறேன், இந்த 10 பேர் எஸ்கேப் ஆகிறவன் வந்திருக்கிறான்னு சொன்னா இல்லை, நம்ம வாழ்ற பூமியை தலைகீழாய் மாற்றுகிறவன் இங்கே வந்திருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே நன்றிக்குரியவர்களே, நாம் இந்த பூமியில் இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, இந்த பூமியை மாற்றும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். இருக்கிறீங்களா? ஆமென். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் எதையாச்சும் மாற்றுங்க. ஆமாம், உங்கள் பிள்ளைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பக்கத்து வீட்டுக்காரே ஒரு 4 தெரு 4 குடும்பத்தையாச்சும் மாற்றிட்டு போ. சொத்துக்கு பாரமாக பூமிக்கு தண்டமாக சர்ச்சுக்கு வரும்போது கூட நீங்கள் நல்லா கைவீசமாக அப்படிலாம் வராமல், கடைக்கு போகலாம் கைவீசி வராமல் வரும்போது ஆளுக்கு 4 ஆத்துமாக்களை, ஆமாம், என்னை இழுத்து கொள்ளும் ஓடி சத்தமாக சொல்லுங்கள் வந்துடுவேன். ஆமாம், விடிய விடிய பைபிளை படித்து அது வரிசையில் வேற என்னது, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம். கைத்தட்டுங்க உதவருக்கு. ஆமென். அப்ப என்னை இழுத்துக்கொள்ளும் எப்படி முடியணும் வசனம்? ஓடி வந்துடுவேன்னு முடியணும். ஏன்னா சிங்குலரில் ஆரம்பிக்குது, சிங்குலரில் தான் முடியணும். ஆனால் சிங்குலரில் ஆரம்பித்து ப்ளூரலில் முடியுது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அப்படிதான் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், ப்ளூரல்ல ஆரம்பிச்சு சிங்குலர்ல முடியுது. ஆதியிலே தேவர்கள் அப்படின்ற ட்ரினிட்டி பற்றி தேவன்ற வார்த்தைக்கு பன்மை வருது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படி வருது. அப்ப சிங்குலரு, ப்ளூரலு, துவைதம், அத்வைதம் எல்லாமே நமக்குள்ள தான் என்ன செய்யுது இருக்கு. அதனால உங்களை அவர் இழுத்துக்கிட்டார். நீங்க ஓடி வருவேன்னு வரக்கூடாது, சொல்லுங்க வருவோம் வரணும். அதனால தான் இந்த ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப நல்ல பயல்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கடவுள் சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் யோசித்து தான் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவன் எப்போவுமே நல்லவனாக இருக்கான், தனியாக ஸ்கூலுக்கு வருவேன், தனியாக படிப்பேன், தனியாக பாஸ் ஆவேன், தனியாக போயிடுவேன், தனியாக வேலை பார்ப்பேன், கல்யாணம் பண்ண கூட அம்மா அப்பா கூட விட்டு தனியாக தான் இருப்பான். ஆனால் இந்த சேட்டை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 10 பயல்களோடே இருப்பாங்க, ஒரு குரூப்போடே இருப்பாங்க, ஒரு தாப் அடிப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க. அவன் இருந்தாங்கன்னா கிளாஸே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கர்த்தர் பார்ப்பார், இவனை தூக்கணும்னா கரெக்டாக இவன் கூட்டத்தை தூக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லி தூக்குறாரு. அப்படி தான் பாருங்கள், இந்த பவுல் கூட்டம் கூட்டமாக தான் ஜனங்களை கிறிஸ்தவர்களை தாக்குறதுக்கு தனியாக போக மாட்டான். குதிரையில் ஒரு 10-20 பேரோடையே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அதான் ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், அதனால தான் அவனை சூஸ் பண்ணார். குதிரையில் அந்த விழும்போது அவன் கூட ஒரு 10-20 பேர் இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் பார்க்குறாரு, இவனை சூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தோடு போகிறான். ஸோ நீங்களும் என்ன செய்யணும், அநேகரை இழுத்து கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை மாற்றும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வாழ்கின்ற நாட்களிலே பூமியை மாற்றுங்கள், அதுதான் தேவன் நம்மை அழைத்ததன் நோக்கம். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுறாரு, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். மாற முடியாததென்று எதுவுமே கிடையாது. ஆமென். ஸோ பரலோக ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களாய் இருங்க. நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும். மரித்தால்தான் நீங்கள் மறுபிறப்புக்குள் வர முடியும். வேதம் சொல்லுது, நீங்கள் மரித்து மறு உலகத்திற்குள்ளே என்ன செய்கிறீர்கள், பிரவேசிக்கிறீர்கள். ஸோ பரலோகத்துக்கு போயிட்டால் பிரச்சனையே இருக்காது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதை சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்கன்னா இப்போ தூக்க மாட்டீங்க, வேறு மாதிரி தெளிவாக இருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் பரலோகத்துக்கு போனால் பிரச்சனையே கிடையாது? எத்தனை பேர் தெரியும்?
பரலோகத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்குன்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். பரலோகத்துக்கு போனால் பிரச்சனையே இருக்காது. எத்தனை பேர் தெரியும்? கன்ஃபார்மாக காய்ச்சல் இருக்குமா, வியாதி இருக்குமா, இனி கண்ணீர் இருக்குமா, கவலை இருக்குமா? எதுவுமே இருக்காதான். அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னு என்ன செய்யணும்? சாகணும். செத்துட்டா பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். பரலோகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு பின்பற்றி வந்த எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. இப்போ மனிதன் மரித்து பரலோகத்துக்குள்ளே கடந்து செல்கிறான். இதைத்தான் இயேசு சிலுவையிலே, நீங்கள் அந்த மரிச்சா தான் உள்ளே போக முடியும் இல்லையா? அதனால் உங்கள் மரணத்தை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிட்டார். அந்த இயேசு நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அவர் பரலோகத்துக்குள்ளே, அதாவது மரித்த பிறகு ஒருத்தன் பரலோகத்துக்குள்ளே போய் என்ன அனுபவிப்பானோ அது இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த மனநிலையை புரிஞ்சுக்கங்க. நான் மறுபடியும் பிறந்தவன். உங்களுக்கு பேர் என்ன? மறுபடியும். அப்போ பிறந்தது செத்து, இப்போ மறுபடியும் பிறந்திருக்கீங்க. நீங்கள் வேறொரு ஜென்மத்துக்குள்ளே மறு ஜென்ம முழுக்கினாலே ஞானஸ்தானத்தில் நீங்கள் மறு பிறப்படைஞ்சிருக்கிறனால, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமக்களாய் பிறந்தனால இந்த பூமிக்குரிய எந்த வியாதியும் பலவீனமும் பிசாசின் கிரியைகளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொட முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸோ இந்த மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனநிலை தொடர்ந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்குது. ஒருத்தன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு தரித்திரங்க மனநிலை இருந்தால் அவன் தரித்திரனாக தான் இருப்பான். அவன் வாழ்க்கை தரித்திரமாக போகுது. அவன் தான் தேவனுடைய பிள்ளை என்பதையும் தான் யார் என்பதையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுது? ஏனென்றால் உங்கள் இருதயத்திற்கு ஒரு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை என்னன்னா, நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு உங்கள் கப்பல் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கை மாறும். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ நீதிமான் நீதிமான் நீதிமான்ற மனநிலை வர வர வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்கிறான்? பாவி பாவி. நீ பாவி பாவி நினைக்க உன் வாழ்க்கை பாவிக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கை மாதிரி பாவிக்குரிய வாழ்க்கையாகவே மாறுது. ஆனால் நீதிமான் நீதிமான் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது உங்கள் மனது நீதிமானுக்குள்ள கிரியைகளுக்குள்ளே கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் புரிந்து கொள்ள உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். யூ ஸ்டார்டட் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் என்ஜாயிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் யுவர் பர்த் இன் கிரைஸ்ட். ஸோ என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். நிறைய பேருக்கு பைபிளில் இருக்க எல்லா வசனம் பிடிக்கும். காணிக்கை சம்பந்தப்பட்ட வசனங்களை அவர்கள் பெரிதாய் எடுத்துக்கொள்வதில்லை. பெரிதாக அவங்களுக்கு அது பிடிக்காது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெரிதாக பிடிக்காதுன்னு அர்த்தம். சொல்லுங்கள், காணிக்கை சம்பந்தப்பட்ட வசனங்களை பிடிக்காவிட்டால் அதற்கு அர்த்தம் ஐஸ்வர்யத்தை எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை விரும்பாத பட்சத்தில் அது நம்மை விட்டு தூரமாகத்தான் விலகி போகும். ஆகவே ஐஸ்வர்யத்தை விரும்புங்கள். எல்லாம் சொல்லுங்கள், விரும்புங்கள். ஆசீர்வாதங்களை விரும்புங்கள். அப்பொழுது உங்களுக்கு அருகே கடந்து வரும். ஆமென். ஹீப்ரு வேர்டில் ஐஸ்வர்யம் என்கிற வார்த்தை டைத்துன்ற வார்த்தையும் ஒரே வார்த்தையில் ஒரு எழுத்து வித்தியாசம். டேஞ்சருக்குள்ளே ஆங்கர் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள். டேஞ்சரில் டியை தூக்கிட்டா என்னது? ஆங்கர். ஆங்கர் இஸ் ஒன் லெட்டர் மிஸ்ஸிங் ஃப்ரம் டேஞ்சர்.
டியை தூக்கிட்டா ஆங்கர், டியை சேர்த்துட்டா டேஞ்சர். ஆங்கரில் இருக்கிற ஆளெல்லாம் பக்கத்தில் டப்புன்னு தட்டி சொல்லுங்கள், தட்டாமல் கூட சொல்லுங்கள். ஆமாம், ஆங்கரில் இருக்க ஆளெல்லாம் டேஞ்சரில் இருக்கிறீங்க. ஆமென். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்களேன். எனக்கு ஆவியான 2வது தடவை கூட சொல்கிறாரு. ஆங்கரில் இருக்க ஆளெல்லாம் டேஞ்சரில் இருக்கிறீங்க. ஆமென். அப்படித்தான் இந்த டைத்து 1 லெட்டர் மிஸ்ஸிங் ஃப்ரம் ஐஸ்வர்யம் ஹீப்ரூவில். அதை யாரோ ஒரு ஊழியக்காரர் ஜேபின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 லெட்ரு அப்போ டைத்துக்குள்ளே தான் அவர் சொல்கிறார் வந்து ஐஸ்வர்யன்ற வார்த்தை இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இது ரெண்டும் பிரிக்கப்பட முடியாத விஷயம். என் வாழ்க்கையில் நான் இளைஞனாக இருந்தேன், இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்தே நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற யார் தாவீது சொல்கிறார். நானும் சொல்கிறேன், நானும் இத்தனை 30 வருஷம் இருந்திருக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்குறவன் பணப்பிரச்சனையில் இருந்ததையும் அவன் வாழ்க்கை வறுமையிலையும் தரித்திரத்தில் இருந்ததையும் என் கண்ணில் நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் பைபிள் சொல்லி உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு விடும். இது என்ன வந்து பென்னிகின் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அந்த வசனம், இல்லை கென்னத் ஹேகின் எழுதினாரா, இல்லை இவங்கெல்லாம் வந்து செழிப்பு உபதேசிகள். நீங்கள் யார் புளிப்பு உபதேசிகளா? செழிப்பு உபதேசிகளா எழுதி வச்சா இந்த வசனத்தை? கர்த்தர் எழுதி வச்சாரியா? ஆமே. என்ன சார், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். செழிப்பு உபதேசி அதை கண்டுபிடிச்சான். என் அன்புக்குரியவர்களே, உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எத்தனை பேர் உங்கள் அக்கௌண்ட் பூரணமாக நிரம்பணும்னு விரும்புகிறீங்க? ஆமே. அக்கௌண்ட்டு ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தில் என்னாகலை? பூமி தாங்கலை சார். ஒரே நாளில் இவ்வளோ அமௌண்ட்லாம் சரி 10 பேர் அக்கௌண்ட்டில் போட்டு எடு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு வார்த்தை ஏற்றுனாங்க. திராட்சை ரசம் எப்படி போகுமா? புரண்டு ஓடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஷாகராமாலாதியா. உங்கள் எதிர்காலம், உங்கள் ஐஸ்வர்யம் இன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆமென். அதான் காணிக்கையை பத்தி பேசிட்டு பவுல் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இந்த காணிக்கைன்னு பேசும்போது பரியாசம் பண்ணுவாங்க பாருங்க சிலர். அதெல்லாம் அடுத்த வசனத்தில் எழுதுறாரு, டோன்ட் ரிடிகுல் ஆன் கிவிங். கொடுக்கிறத பற்றி என்ன செய்யாத, கேலி செய்யாத. அது உனக்கே நீ சொந்த காசில் சொன்னி வைக்கிற மாதிரி, உன்னை நீ ஏமாற்றிக்கொள்வது போல. ஸோ பூரணமாய் நிரம்ப வேண்டும், திராட்சரசம் புரண்டோட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், விரும்புகிறார். அதை யாருக்கு வாக்களிக்கிறார்? முந்தின வசனம் சொல்லுது, வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கர்த்தரை கனம் பண்ணு. காணிக்கை கொடுன்னே சொல்லல, என்ன பண்ண? கனம் பண்ணு. அப்ப காணிக்கை வந்து என்ன சொல்றாரு? கனம் பண்றதுன்றது. அப்ப நான் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாராம். டக்குன்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சான், என்ன விரும்பினாலும் கிடைக்குமா சார்? என்னடா எந்திரிக்கிற ஸ்டைலே சரியில்லாமல் இருக்கே. ஒன்று அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாராம். இது ஏதோ ஒன்று டேஞ்சராக கேட்க. திரும்ப சொல்லுதான், பாஸ்டர் சொல், என்ன விரும்பினாலும் கிடைப்பாரா? என்ன விரும்பினாலும் நீதிமான் கொடுக்கப்படுமா? நீதிமான் என்ன விரும்பினாலும் கிடைக்குமா? நீதிமான் என்ன விரும்பினாலும் கிடைக்குமா அப்படின்னு. இவருக்கு டர்ரை கலப்பிடுச்சு, ஏதோ ஒன்று கேட்க போகுது, ஏதோ சாதிக்க விரும்ப போகுது இது அப்படின்ட்டு. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஆமாம், அதான் எது விரும்பினாலும் கிடைக்குமான்னு சொன்னாராம். எது விரும்பினாலும் கிடைக்கும், நீ எதை விரும்புகிறன்னு சொல்லு, நீ நீதிமானா இல்லையா நான் சொல்கிறேன் அப்படின்னார. அது மாதிரி நீ இப்போ எவ்வளோ காணிக்க போடுற சொல்லு, நீ எவ்வளவு கனம் பண்ணுறன்னு நான் சொல்கிறேன். அதில் கர்த்தர்
ஆண்டவரே உங்களை நான் கனம் பண்ணுறேன், அதெல்லாம் இருக்கட்டும்பா, அதெல்லாம் இருக்கட்டும். ஷோ மீ யுவர் ஆஃபரிங், ஐ வில் ஷோ ஹவு மச் யூ ஆர் ஆனரிங் மீ. நீ என்னை எவ்வளவு கனம் பண்ணுறேன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ எவ்வளோ காணிக்க போகிற எனக்கு காட்டு. நீ என்னை எவ்வளோ கனம் பண்ணுற நான் உனக்கு காட்டுறேன். தேவன் உன்னை கனம் பண்ணார், நல்ல வேலையை கொடுத்து கனம் பண்ணார். தேவன் உன்னை கனம் பண்ணார், நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல ப்ரொமோஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் தேவன் உங்களை கனம் பண்ணது. ஆனால் நீங்கள் தேவனை எவ்வளவாய் கனம் பண்ணுகிறீர்கள்? தேவன் எவ்வளோ தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பேசுறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதுக்கு பேரே கனம் பண்ணுறதுங்க. 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் 9 பேரை 8 பேரே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரை பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கனம் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். உங்களை தான் பேசக்கூடிய இடத்திலே பொறுப்பான நபராக உங்களை பார்க்கல. அப்போ மனிதர்களே கனம் பண்ணுறவன்ட்டு தான் பேசுகிறார். அப்போ தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா, நான் சொல்கிறேன், தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா உங்களை கனம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆமாம், உங்களை கனம் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒரு ரெவலேஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா காட் இஸ் ஆனரிங். பாருங்க, இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள் நீ யார் அப்படின்னு சொல்லி சித்திர தையல் ஆடை அப்படின்னு உங்கள்கிட்ட பேச வருமே. அதனால அந்த சித்திர தையல் ஆடை எம்ப்ராய்டரி அந்த படத்தை இப்போ போட்டு விட்டாங்க உங்களுக்கு. நான் ஒரு எம்ப்ராய்டரி, நான் சித்திர தையல் ஆடை. தேவன் என்ன எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ எம்ப்ராய்டிங் அப்படின்னா என்னன்னு இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம அது எப்படி பண்ணுவாங்க, அது எப்படி தெரியும், அது எப்படி பார்த்தா எப்படி தெரியும், எப்படி பார்த்தா இருக்குது. என்னையும் ஒன்றையும் தேவன் அப்படி தான் அழகாக என்ன செய்கிறாரு, அப்படியே என்ன செய்கிறாரு, அழகு பண்ணுறாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இந்த எம்ப்ராய்டரி என்ன செய்வாங்க, ஊசியை வச்சு குத்தி 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 அப்படியே படுத்தும். இந்த குத்தெல்லாம் சிலுவையில் இயேசுநாதர் ஆணிகளாலே குத்தப்பட்டார். அவர் ஆணியில் குத்தப்பட நான் அழகாக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். ஸோ மெனி திங்ஸ் பிஹைண்ட் திஸ் எம்ப்ராய்டர். அதை பற்றி பேசுவோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த அறிவு, இதெல்லாம் நம்மள்ட்ட கர்த்தர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா தட் இஸ் ஆனர். அப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனை ஆனர் பண்ணணும். யூ ஹேவ் டு ஆனர் காட். இந்த பழக்கம் முக்கியம். யாரையோ சர்ச்சை கூப்பிட்டேக்கு அவங்க சொன்னாங்களாம் அந்த சர்ச்சு நாங்களாம் அது பணக்காரங்களாம் வர சர்ச்சு அப்படின்னாங்களாம். பரவாயில்ல, கர்த்தர் நல்ல ஒரு ஆசிரியப்பார். இது பணக்காரர்கள் வர சர்ச் அல்ல, இது பணக்காரர்களாக்குகிற சர்ச்சுக்கு. நான் பணக்காரர்களை உருவாக்குகிற சபை. ஆமேன். உன்னை இவங்க சொன்னாங்களாம், உண்மைதான், நானும் பணக்காரன் தான், ஆனால் நான் அங்கே போகும்போது எப்படி போயிருந்தேன், இப்போ என் லைஃப் எப்படி இருக்குது. This church is church which is making millionaires or taking you from millionaires to billionaires or billionaires to trillionaires. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் செய்ய தேவன் விரும்புகிறார். But Holy Spirit wants you to cooperate with the word of God. வார்த்தையில் நீ கோஆப்ரேட் பண்ணும்போது தான். நானும் தான் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அப்படியே தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ஜிம்முக்கு 3 வருஷமாக போயிட்டுருக்கேன்னா பார்த்தா போன் தான் தெரியுது, போனியம் மாதிரி. என்னடா 3 மாதமாக ஜிம்முக்கு போகிற, உடம்பு ஏறவே இல்லையடா. நம்ம ஒரு 2 வாரம் 3 நாளே கப்பன்னு ஏறுது பொதுவாக எல்லாருக்குமே. அவன் 1.5 வருஷமாக நம்ம சொன்னான், 1.5 வருஷமாக போயிட்டுருக்கேன் மாமா, எங்கள் அக்கா பையன் தான், ஆனால் ஒன்றுமே ஏற மாட்டேன்து. சரி, நான் அடுத்த வாரத்துலேருந்து வரேன்ல பாப்பா அப்படின்னு நான் போகிறேன். பார்த்தேன் அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் உள்ளே உட்காந்து. நான் கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் பேசுகிறேன். ஜிம்முக்கு போனால் உடம்பு ஏறிடும்னா போய் அட்டண்டன்ஸ் போட்டு உட்காந்து, நீங்கள் வந்துட்டீங்களா சார், நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களா, உனக்கு எப்போ உடம்பு ஏறும். ஜிம்முக்கு போனால் ஏதாச்சும் டூல் சைடு, தம்புல் சைடு, எதையாச்சும் அட்லீஸ்ட் நீ கழட்டி போட்ட பேண்ட்டு சட்டையாச்சும் எடுத்து ஏதாச்சும் செய். ஒன்றும் செய்யாமல் நானும் போனேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைன்னா நீ என்ன பண்ண போய். அப்போ நியூ கவர்னன்ட் சர்ச்சுக்கு வரோம், சர்ச்சை வார்த்தையை கேட்குறோம். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் என்றால் என்ன செய்தீர்கள்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். ஸோ இந்த பணக்காரன் ஆகிறன்றது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். அது நடந்துக்கிட்டே இருக்கணும்.
இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கைத்தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். போன வாரம் ஞானஸ்தானத்தை பார்த்தோம், இந்த வாரம் வந்து இமார்டாலிட்டி பார்த்தோம், அடுத்த வாரம் டிவைன் ஹெல்த் பார்க்க, எதை வேணாலும் பாரு. ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீ பணக்காரன் ஆகிட்டே இருக்கணும் சாரு. கையை தட்டுங்க சாரு. ஆமென். அழகா சொல்றார் கர்த்தர், அவர்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு செய்வேன். எத்தனை பேர்? 45 லட்சம் பேர். இந்த 2 பேர் மட்டும் சொல்றான், ஏ கானானு போயிடலாயா, ஈஸியா ஜெயிச்சிடலாயா, உள்ள போயிடலாயான்றான். இவன் சொல்ற, ஏ கல்ல கொண்டு எரிஞ்சு போடுவோம், மரியாதை போயிரு. என்னடா நீங்க சாக வாழ்வீங்கடா, சாக மாட்டீங்கடா. ஏ நாங்க சாவண்டா, நாங்க சாகணும்டா. இல்லப்பா நீ கிறிஸ்து மரிச்சிட்டாரா, வந்து உனக்கு வந்து இமார்டாலிட்டி இருக்குடா. ஏ கல்ல கொண்டு எரிஞ்சு போடுவோம். நீ என்ன சாக மாட்டேன்னா சொல்ற? இடையில ஒருத்தர் வரேன், இவர் சாக மாட்டேன்னு தானே சொன்னாரு, நீ சாவேன்னா சொன்னாரு. நீ சாவேன்னு சொன்னா நீ கல்லெடு தெரியலாம், நீ சாக மாட்டேன்னு சொல்றது எது கல்லெடு தெரியுற? அப்போ உனக்குள்ள இருக்கிற பிசாசு, அந்த ஆவிக்கு பேர் மரணத்தினால். என்னதான் நடக்க போகுது? அவன் என்ன சொன்னாலும் அதான நடக்கும். என்ன சொன்னாங்க? வனாந்தரத்தில் சாவோன்னு சொன்னாங்க. சொன்ன அத்தனை பேர் சாவாயின்ட்டு. உடனே இன்னொருத்தர் வரேன், ஐயா அந்த 2 பேர் வேற எது சொன்னாங்க, அதான் சொல்லிட்டேன் இல்லை சொன்னபடி செய்ய நடக்கும்னு. ஐயா அவர் பாசிட்டிவாக பாசிட்டிவாக சொன்னார்ல, அவர் சொன்னபடி அவருக்கு நடக்கும், இவன் சொன்னபடி இவனுக்கு நடக்கும். நீ என்ன சொல்ற? உன் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். அம்புகள் எவ்வளவு கூர்மையானவைகள். அம்ப பத்தி பேசு. நீ வம்ப பத்தி பேசிட்டு இருக்க, அவனை பத்தி ஏன் பேசுற? பிரச்சனையை பத்தி ஏன் பேசுற? கோவிட பத்தி ஏன் பேசுற? சூழ்நிலையை பத்தி ஏன் பேசுற? தேவன் யாருன்னு பேசு. தேவனுடைய அம்புல எவ்வளவு கூர்மை இருக்குன்னு பாரு. இந்த அம்புகள் எதிரின் இருதயத்துக்குள் பாயம். கையெழுத்து. ஆமென். இந்த சித்திர தையல் ஆடைய பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே புரியாது. வெறும் நூலா இருக்கும், கொத்து கொத்தா நூலா இருக்கும், கசமசான் இருக்கும். அப்படித்தான் உங்க வாழ்க்கையில சில நேரம் தேவன் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரே கசமசான் இருக்கும், ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது அவர் அழகா ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பார். சில நேரம் வாழ்க்கையில சில முடிவுகளை அவர் எடுத்து அழகான கொண்டு போயிட்டு இருப்பாரு. நீ நினைப்ப, என்னடா என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா, நீ எம்ப்ராய்டரிய நீ ஒருத்தர் இங்க இருந்து குத்திக்கிட்டு இருக்காருன்னா நீ எங்க வந்து பார்க்கணும்? குத்துற ஒரு பக்கம் இருந்து பார்க்கணும். நீ பின்பக்கம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க. தேவன் உள்ள இருந்து குத்திக்கிட்டு இருக்கிறாரு. கை தட்டுங்க. படம் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நீ வெளியில இருந்து பார்க்கிற. என் வாழ்க்கையில் அவர் அனுமதி இல்லாமல் ஒரு காய நகர்த்த முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் அழகாய் சித்தரிக்கப்பட்ட சித்திர தையல் ஆடையா இருக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு இன்சிடென்ட் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அழகை எனக்கு கொடுத்துக் கொண்டு நான் சொல்கிறேன். நீங்க கொடைக்கானல் போறீங்க, போற வழியில சில்வர் ஃபால்ஸை பார்க்குறீங்க, அப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொடைக்கானலில் போய்கிட்டே இருக்கணும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துக்கிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுக்கு ஒரு கதவு திறந்துக்கிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுடைய வருமானம் கூடிட்டு இருக்கணும். இந்த நிமிஷம் எங்கேயோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கணும். இயேசு நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ராபா காபா ராபதி ராமநாமதி ராமதி சாந்தா ஹராபலமே ரபா சாந்து நாமநாமதி அங்கராபல. கார்த்தி சொன்னாப்ல, ஹீலிங்ஸ் எப்படி சூப்பர் நேச்சுரலோ ஐஸ்வர்யம் சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் இல்லாத ஐஸ்வர்யத்தை பைபிளை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது.
அப்போ நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்பினா நீங்கள் சூப்பர் நேச்சுரலை விரும்புகிறீங்க. நீங்கள் சூப்பர் நேச்சுரலை விரும்பினா நீங்கள் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறீங்க. ஏனென்றால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் சூப்பர் நேச்சுரலாகத்தான் கடந்து வருகிறது. பேண்டமிக்கில் தான் நம்ம குரோர்ஸில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணோம். மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண உலகம் முழுவதும் லாக் ஆகிருந்தப்போ தான் நம்ம வந்து ஊழியத்தோட விஸ்தாரத்தை கோடிகளுக்குள்ளே என்றானோம். என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த உலகம் உங்களை பாதிக்காது. மகாவறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை தேவன் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். உன் வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறும். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீங்கள் செழித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். நீங்கள் செழிப்பாய் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வார்த்தையோடு இணைந்து கொண்டிருங்கள். நீங்கள் விதைக்கிற விதைகள் வந்து ஆஃபரிங்ஸ் இஸ் அ சீட். இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டீங்க? ஐ எம் அ கிங்டம் கனெக்டட் மேன். நான் ராஜ்யத்தை பற்றி தான் பேசுவேன். நான் எங்கள் அப்பா பிஸ்னஸை பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். காணிக்கையை பற்றி பேசுகிறேன்னா எங்கள் அப்பா வேலையை பார்க்குறது தானே நான் வந்திருக்கிறேன். எங்கள் அப்பா ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஒரு புத்திரனாக இருந்து எங்கள் அப்பாவோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கான சோர்ஸை நான் உருவாக்குறதா என் வேலையே. என்னைக்கு அது உங்கள் வேலை நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்களும் புத்திரர்களாக இருக்கிறீர்கள். அழகா சொன்ன மாதிரி வந்து அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்டை எதுலேயோ காட்டுவாங்க. யோசேப்பு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? கட்டில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ யோசேப் ஃப்ரெண்டு வருவார். எங்கப்பா அவன் பையனங்க அப்படின்னு. அப்பா பிஸ்னஸ்க்கு அவன் கூட நிற்க வேண்டாமா அப்படின்னு கேட்பான். உன்னை யோசேப் சொல்லுவார், அவன் அப்பா பிஸ்னஸில் தான் இருக்கிறான் அப்படின்னு. அங்கே எடுத்துட்டு உன்னை யோசனை ப்ரீச் பண்ணிகிட்டு இருப்பார். சரியான டைலாக்கு. ஆமாம், நம்மெல்லாம் அப்பா பிஸ்னஸில் இருக்கிறோம். எஸ், பரவாயில்ல, உன்னை சந்தோஷமாக பார்க்குது. இங்கே சுயம் உடையவர்கள் காணிக்கையை பிரசங்கிக்க மாட்டார்கள். சுயத்தை வெறுத்துட்டு அதை விட அப்பா பிசினஸ் நேசிக்கிறேன்னு அதை பேசுவான். என் கையிலலாம் ஒருத்தன் காரி துப்புனான்னா நான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் உன்னை கேட்குறேன், காரி துப்பிட்டான்னா அதுக்கப்புறம் நான் கேட்குறதே வாழ்க்கையில் நிப்பாட்டிடுவேன். ஆனால் அன்னை தெரசா வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கை நீட்டினப்போ அப்படியே ஒருத்தன் காரி துப்புனானா. துப்பிட்டு சொன்னானா, இதுதான் உனக்கு அப்படின்னானா. உடனே இந்த அம்மா அப்படி வாங்கிட்டு தொடச்சிட்டு, எனக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு. அப்போ எந்த அளவு அந்த அம்மா தன்னை விட அந்த பிள்ளைகளை நேசிச்சிருக்காங்க. நீ நானாக இருந்தால் போடா, எங்கள் அப்பன் பெரிய லாடு லபக்குன்ட்டு வெளியே போயிருப்பீங்க. இப்பேற்பட்டவரெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. இப்பேற்பட்டவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிற்க முடியாது. என்னைக்கு பெருமையும் சுயமும் நாகப்பாம்பு மாதிரி எந்திரிச்சு நிற்குதோ அவர்கள் வேலையை செய்ய முடியாது. அதெல்லாம் உதுத்து விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பேசிக்க, எந்த ஏரியாவிலேருந்து பேசுறது, நான் பேசுகிறத பேசிக்கிட்டு இருப்பேன், இன்னும் அதிகமாக தான் பேசுவேன். ஏன்னா ஐ ஆம் இன் மை ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவேன். ஸோ ஆகவே நம்ம வெத்தலை போட்டு சாய்ந்த நேரத்தில் பேசுகிறவர்களை குறித்து நமக்கு அது முக்கியமான விஷயம் அல்ல. ஸோ நம்ம எல்லாரும், நான் என்ன விரும்புகிறேன்னா, என்னோட கூட இருக்கிற எல்லாரும், பவுல் சொன்னார் வந்து நீங்கள் என்னை போலாகும்படி நான் விரும்புகிறேன். அப்போ கிங்டம் மைண்டடாக நீங்கள் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். எப்போவுமே உங்கள் மைண்டு கிங்டம் மைண்டட் இருக்கணும். கிங்டம் இது பூமிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஜனங்களுக்கு கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் விரும்புகிற வாழ்க்கை இந்த பூமியில் நம்ம ஜெனரேஷனில் ஸ்தாபிக்கப்படணும். ஒவ்வொரு பேட்சாக வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இந்த பேட்ச் நம்ம இருக்கிறோம். நம்ம காலத்தில் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். வியாதி இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும். வியாதின்ற ஒரு ட்ரேஸே அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்க கூடாது. கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். ஆமாம். ஷாபா ராபா லாபா ரிமா நாமா ரிபா ராபா ராபா ராபா. இவையெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? நான் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும், ஒவ்வொரு 10 பைசாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் பூமியில் ஸ்தாபிக்கக்கூடியது. ஆகவே திஸ் இஸ் டைம் ஆஃப் ஆனரிங் காட். ஆஃபரிங் இல்லை, ஆனரிங். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனை கனம் பண்ணுகிற நேரம். இப்பொழுது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று விசேஷமாய் காணிக்கையை விதைக்கப் போகிறோம். கூகுளில் நீங்கள் பண்ணலாம்.
பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணலாம், நம்ம ஆஃபரிங் பாக்ஸில் ஆஃபரிங் பண்ணலாம். டிவி மீடியாலாம் உங்களை கனெக்ட் பண்ண விரும்புகிறவர்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய வார்த்தை காய்ச்சிருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். உடைய வார்த்தையை குறித்து பல காரியங்களை நாங்கள் கேட்டோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ராஜ்யத்தினுடைய எங்களுடைய பங்கை குறித்து, குமாரத்துவத்தை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக எங்களுக்கு இருக்கிற அர்ப்பணிப்பை குறித்து பல விஷயங்களை நாங்கள் கேட்டோம். எங்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். காணிக்கை என்பது ஒரு தேவனை கனப்படுத்துவது என்று நாங்கள் பார்த்தோம். என்னாலும் நாங்கள் காணிக்கைக்கென்று பையில் கை வைக்கும்போது உம்மை கனம் பண்ணுறோம் என்கிற மன ஆண்டவரே எண்ணத்தோடு இவைகள் கடந்து வர கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆணி பாய்ந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் எளிமையாக்கித்தாங்க. எங்களுக்கு மனக்கண்களை திறந்தரலுங்க. வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நன்மையான வேலை செய்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சங்கீதம் 45ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், நாம் யார் என்பது. ஏன் நம்மை பற்றி நாம் பார்க்க வேண்டும்? வேதம் சொல்கிறது தன் சாயல் இன்னதென்பதை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளை திறக்கும்போது பைபிள் சொல்லுது, கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பைபிளை திறக்கும்போது நம்ம முகம் தெரியுமா? அப்போ நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, கண்ணாடி என்ன காட்டுது அப்படின்றது முக்கியம். மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, கண்ணாடி என்ன காட்டுகிறது என்பது முக்கியம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது நீங்கள் இல்லை. உங்களை பற்றி உங்கள் நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அதுவும் நீங்கள் இல்லை. உங்களை பற்றி உங்கள் எதிரிகள் என்ன நினைக்கிறாங்க அதுவும் நீங்கள் இல்லை. உங்களை பற்றி நீங்களே என்ன நினைக்கிறீங்க அதுவும் நீங்கள் இல்லை. அப்போ எதுதான் நான்? உங்களை பற்றி இது என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள். ஆமாம், ஒருத்தவங்களை கருப்புன்னுவான், ஒருத்தவங்களை சிகப்புன்னுவான். ஆனால் கண்ணாடியை பார்த்தா தான் நீங்கள் கருப்பா சிகப்பான்னு உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நீங்கள் பாவியா நீதிமானான்னு அந்த பாஸ்டர் சொல்கிற கேட்கவா இந்த பாஸ்டர் சொல்கிற கேட்கவான்னு கேட்காதீங்க. இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இந்த வார்த்தை என்ன சொல்லுது என்று கேளுங்க. இந்த புத்தகத்தை பைபிள் கண்ணாடி என்று சொல்லுகிறது. ஆகவே அடிக்கடி கண்ணாடியை பார்க்குறாள் எப்படி தான் இருப்பான்? தன்னை ஒப்பனை செய்து கொண்டே இருப்பான். சிலர் இருப்பான் இவன் பேசிக்கிட்டே இருப்பான். எஸ், அவங்க ஹேண்ட்பேக்கை திறந்தோம்னா அங்கே உள்ள ஒரு மினி பியூட்டி பார்லரே வச்சுருக்கிறாங்க. அதாவது ஃபோனை உள்ளே போட்டுட்டு, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட மேக்கப் ஐட்டமாக இருக்குது. திடீர்னு ஃபோன் வருது, உபவாச ஜபத்தில் ஏதோ ஒரு ஜபத்தில் கிரிங் நடிக்குது. இந்த அம்மா ஜிப்பை ஒவ்வொரு ஜிப்பாக திறந்து வந்து ஃபோனை தேடுன்னு தேடி அந்த லிப்ஸ்டிக்கு அது இது எல்லாத்தையும் தேடி, இதில் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த ஜிப்புன்னு எல்லா ஜிப்பையும் தேடி அதுக்குள்ளே அவன் ரிங்கு அடித்தவன் ஓஞ்சிட்டான். இந்த அம்மாவுக்கு 4 இரியா அந்த அம்மா தேடிட்டு இருக்குமையா, அடித்தது மேலுக்கா ஃபீமேலுக்கா? மேல்னா டக்குன்னு பையில் கை விட்டு எடுத்துருவான். ஃபீமேலாம் இஸ்விப் எல்லாத்தையும் தேடி கடைசியில் காண இந்த கையில் வச்சா, இங்கே கையில் தான் வச்சுருக்கேன் நான். இப்படி இவங்களுக்கு எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்து எதுக்கு என்னன்னு தெரில எனக்கு. சரி விட்டுருங்க. இப்போ ஒரு மினி ஹேண்ட்பேக் இருக்குது. ஹேண்ட்பேக்கு அந்த பேக்குள்ளே ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. ஒப்பனை அலங்காரம், இந்த பழைய படத்தில் ஒப்பனைன்னு போடுவாங்கல்ல, அப்படி போட்டுட்டு அடிக்கடி நீங்கள் கண்ணாடியை பார்த்தா உங்களை நீங்கள் அழகாகவே வச்சுக்குவீங்க. அப்படி தான் அடிக்கடி நீங்கள் இந்த கண்ணாடியை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் சிறப்பாக மெயின்டைன் பண்ணி கைத்துங்க. ராமே சம்சுனமான ஹதரபலபதிரமேன ஹாத்துரமான ஷகரபலபதிரமேன மதியாங்கராபரமா. ஸோ அவ்விடம் விட்டு போன பின்பு உங்கள் சுபாவ முகத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. இங்கே சிங்கம் மாதிரி உரிமிட்டு வீட்டுக்கு போனோன்னா எலி மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. நீங்கள் சிங்கம்னா சிங்கம்தான். நீங்கள் வலிக்கு சகதியில் விழுந்தாலும் இப்போ சகதியில் விழுந்த சிங்கம் கைத்தட்டு. ஆமாம், சிங்கம் வந்து சகதியில் விழுந்தா சிறு நரி ஆயிருமா, கழுதை ஆயிருமா? இல்லை கழுதையை குளிப்பாட்டினா சிங்கம் ஆயிருமா?
கழுதை குளிச்சாலும் கழுதை தான். சிங்கம் அழுக்கா இருந்தாலும் சிங்கம் தான். கையை தட்டு வருது ரைட்டில். ஆமாம், சிங்கம் மட்டும் கையை தட்டு, கழுதையெல்லாம் கையை தட்டுவானா? ஆமென். ஸோ ஆகவே பைபிள் உங்களை என்ன சாயல் காட்டுதோ அந்த சாயலை நீங்கள் மறக்கக்கூடாது. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. மறக்கக்கூடாது. ஏன்னா நீங்க மறக்காம இருக்க பாருங்க, உங்களுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க சோலுக்கு ஒரு வல்லமை இருக்கு. அது என்னன்னா, நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. மறந்துடாதீங்க. அது உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும், அது உங்களுக்குள்ள உருவாக்கும், அது உங்களுக்குள்ள ஏற்படுத்தும், அது உங்களுக்குள்ள அந்த ப்ரொடெக்ஷன் நடக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் நடக்கும். ஒரு ஃபேக்டரி, உங்க சரீரம் ஒரு ஃபேக்டரி, உங்க சரீரம் ஒரு கெமிஸ்ட்ரி லேபு. உங்க சரீரத்தில் ஹைட்ரோகுளிக் ஆசிட், ஒரு என்னென்ன ஆசிட் வேணுமோ தேவையான ஆசிட் எல்லாம் நீங்க சுரக்க வைக்கலாம். நீங்க நினைச்சே சுரக்க வைக்கலாம். பெண்கள்லாம் பாருங்க, அப்படி நினைச்ச உடனே கண்ணீரை சுரக்க வச்சுருவாங்க. சச் அ மேஜிக் பர்சனாலிட்டி. என்ன அப்படின்னு இங்கு பிள்ளை அமுக்கணும்னா இங்கு வெளியே வர மாதிரி இல்லை இப்படி சொல்லிட்டீங்க. ஏய் பிச்சு போடுவேன். என்ன பின்னாடி எதுவும் பம்பு வச்சிருக்கீங்களா? அடிச்சு டக்குன்னு நிரப்புறீங்க. பாருங்க, தனக்குள்ள ஒன்றை சுரக்க வைக்கக்கூடிய பவர் இருக்கு. கை தட்டுங்க. நம்மளும் ஆரஞ்சு பழத்தை புளிகிற மாதிரி புளிஞ்சு பார்த்தாலும் ஒரு சொட்டு கண்ணீர் வரமாட்டேன். கடைசியில் போலீஸ்காரன் சொல்லுவாங்க, பார்த்து பாரு நம்ம என்னவா அழுகுது, என்ன பண்ண, என்ன கொடுமை பண்ணு, அதான் என்ன கொடுமைப்படுத்துச்சு, நீ என்ன நீ பேசிக்கிட்டு. ஸோ உங்களால் ஏதோ ஒன்றை சுரக்க வைக்கக்கூடிய பவர் இருக்கு. ஒன்றை கண்டுபிடிச்சிக்காங்க. உள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னா உள்ளுக்குள்ளே ஆள் இருக்காங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களே, அந்த மாதிரி உங்களால் ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களால் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் நீங்கள் யார் என்பதை பைபிளில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஷேக்கே மேரே ஹந்து நாமா ஷேக்கராபால் அபதிவான் தராபா நாம தியாங்கராபால். உங்கள் சரீரம் ஆரோக்கியத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், இளமையை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆசீர்வாதத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், வந்து ஐஸ்வர்யத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமையை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாமே உங்கள் சரீரம் பண்ண முடியும். ஆனால் உங்கள் மனசு நினைச்சா தான் அந்த சரீரம் கோஆப்ரேட் பண்ணும். உங்கள் மனசு சோகமானால் தானே அழுக வருது. அப்போ மனசு கண்ட்ரோலான பாடி இருக்கு. உங்கள் மனசு சந்தோஷமானதான வாய்ஸ் இருக்குது. சிரிச்சே சிறந்த கண்ணில் தண்ணீர் வரும் பாருங்க. ஆமாம். அப்போ இது எல்லாமே மனதை பொறுத்து இருக்கிறது. அது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ உங்கள் மனசில் நீங்கள் யாருன்ற கண்டுபிடிச்சிட்டா உங்கள் லைஃப்பில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். கடந்த சில வாரங்களாக நம்ம பார்க்குறோம், பல வருடங்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் மக்கள்கிட்ட, நீ யாருன்றதை பார்த்துக்க, புரிஞ்சுக்க. பார்த்தா நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு பார்த்தோம். ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கை தட்டுங்களா ஒரு தடவை. ஆமென். இயேசுவோட பாடியில் என்ன இல்லை? வியாதி இல்லை. அதனால நான் தான் ஒரு பாடி. என் உடம்புல அது இருக்காது. இயேசு கிறிஸ்து உடம்புல என்ன, என் உடம்புல என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்து உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் உடம்புல இருக்கு. அவர் உடம்புல என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் மகிமை அடைந்த சரீரத்தை பெற்றிருந்தாரோ அதை நான் அனுபவிக்க முடியும். இதை எந்த அளவு நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களோ, புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவு உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும். பாடிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது சார். அமெரிக்காவில் மரண தண்டனை கைதி ஒருவனை ஸ்னேக் பைட்டிங் மூலமாய், பாம்பு கொத்தி விஷத்தின் மூலமாய் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் நேரத்தில் மருத்துவ அறிஞர்கள் இந்த மனதை குறித்து என்ன செய்கிறாங்க, அதன் வல்லமையை அறிந்து கொள்வதற்கும் இந்த தண்டனை நிறைவேற்றுவதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் கண்ணை மூடிட்டு முன்னாடி பாம்பு காட்டித்தாயலாம். இதுதான் உனக்கு கொத்த போகுது, உன்னை என்ன செய்ய போகுது, நீ விஷம் அறுத்த ஏறி 2 நிமிஷத்தில் நீ செத்துருவேன்னு சொல்லிவிட்டு அவன் கண்ணை கட்டிட்டு அவன் ரெடியாக இருக்கிறான். ஒரே ஒரு சாதாரண பின்னு, அந்த பின்னை எடுத்து பாம்பு கொத்துற மாதிரி சட் அப்படின்னு குத்திட்டாங்க. குத்தின 2 நிமிடத்தில் அந்த மனிதன் மரித்து போனான். அப்போ நான் சொன்னேன், அதை கேட்டுட்டு, ஆமாம் பாம்பு குத்துதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துட்டு செத்துருப்பான், ஹார்ட் அட்டாக் கூட செத்துருக்கலாம். அப்படி செத்துருந்தா பிரச்சனை இல்லையே, பயத்தில் செத்துட்டான்னு சொல்லலாம். உடம்பு ஃபுல்லாக நீளமாகி செத்துருக்கிறான், விஷம் உடம்புல ஏறி செத்துருக்கிறான்.
டாக்டர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியமா, ஏன்னா வெறும் பின்ன வச்சு தான் குத்தணும், ஆனால் அவன் செத்தான், ஹார்ட் அட்டாக்ல செத்துருந்தா பரவாயில்ல, விஷமாயி பாய்சன் ஆகி செத்துருக்கானே அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் அவன் கண்டுபிடிக்கிறாங்க, உங்கள் மனது எதை நினைக்கிறதோ அதை உருவாக்கக்கூடிய சக்தி உங்கள் சரீரத்துக்குள்ளேயே இருக்கு. ஏதாச்சும் ஒரு வியாதியை ரொம்ப நாள் நீ நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அது உன் சரீரத்தில் உருவாக்கக்கூடிய சக்தி உன் நினைவுகளுக்கு இருக்கிறது. அதான் எந்த வியாதியும் ரொம்ப யோசிக்காத, பெரிய புத்திசாலி மாதிரி வியாதி எப்படி வலிச்சிச்சு எங்கே வலிச்சிச்சுன்னு போய் அவன்கிட்ட விளக்கம் கேட்காத. இஃப் யூ ஆர் நாட் டெய்லி கிளென்சிங், வந்து மனதை மறுரூபமாக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் இதை குறித்து அதிகமாய் இந்த வியாதி எப்படி வருது போடுவாங்க, எப்படி கரும்பூஞ்சை வருகிறது, எப்படி இது வருது, இதெல்லாம் படிக்க 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 பாடி மெதுவாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் வெரி சிம்பிள். வியாதியை பற்றி பார்த்தாலும் கருமம் ரியாக்ட் ஆகத்தானே செய்யும். என்ன பேசுகிற நீ? அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை விட மோசமாக இதுக்கு பவர் இருக்கு. அதனால தான் அதை விட மோசமான இதெல்லாம் பேசாமல் விடுறான் இல்லைன்றதான் எனக்கு வருத்தம். நீ தேவையில்லாத கழுதையெல்லாம் பேசுகிற, அதை விட மோசமான உன்னை நடுவீட்டில் உட்கார வச்சிருக்கியே, கொசுவெல்லாம் வடிகட்டிட்ட, ஒட்டகத்தை உள்ள விட்டுட்டியடா ராசா. மக்களுக்கு வந்து வியாதியை குறித்த அறிவு கூடாது என்பதை சொல்ல மறந்து விட்டது சபை. சபை என்ன செய்கிறான், வந்து குடும்பமும் உட்காந்து கோவிட பார்க்குறாங்க. அந்த பெயரே உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பயந்தல்ல, தேவையற்றது. நான் எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும், எதை தியானிக்க வேண்டுமோ அதை தான் தியானிக்க வேண்டும். ஏனென்ற சரீரத்தில் நான் தியானிப்பதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்போ என் சரீரத்தில் என்ன இருக்குது, நான் இயேசுவின் சரீரம், அவர் சரீரத்தில் மகிமை அடைந்த சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்கிட்ட இருக்குது. 10 கிலோ அல்வாக்குன்றாங்க, 10 கிலோ அல்வாலையும் எல்லா ரா மெட்டீரியல்ஸை போட்டு கிண்டி எடுத்து அதில் 100 கிராம் அல்வா உனக்கு தராங்க. இந்த 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது, வந்து இனிப்பு இருக்குது, ஜீனி இருக்குது, எல்லாமே இருக்குது. சுருக்கமாக சொல்லு, 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்குது, 10 கிலோ அல்வாவில் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இந்த 100 கிராம் அல்வாவில் இருக்கு. கையை தட்டு ஒருத்தவருக்கு ஆமே. 10 கிலோ அல்வாவை நாக்கில் வச்சாலும் இனிக்கும், 100 கிராம் அல்வா நாக்கில் வச்சாலும் இனிக்கும். 10 கிலோ அல்வா ஏசுநாதர்னா நான் 100 கிராம் அல்வா. ஆமாம், கடல் என்னது, கடல் பெரிதா, என்னது என்ன சொல்ல, தேன் துளி பெரிதா, இல்லை வந்து சமுத்திரம் பெரிதா? சமுத்திரம் பெரிதா, தேன் துளி பெரிதா? சொல்லுங்க. சமுத்திரம் பெருசாக தான் இருக்கு, கழுதையை பிடிச்சி பெருசாக வச்சுட்டதுக்கு. ஆனால் ஒரே ஒரு சொட்டு தேன், அதுதான் சமுத்திரத்தை விட சூப்பர். சமுத்திரம் பெரிதா கவிஞன் கேட்குறான், தேன் துளி பெரிதா? சொல்லுங்க. தேன் தான், அது நான் தான். ஆமே. ஸோ 100 கிராம் அல்வாவில் என்ன இருக்கு, 10 கிலோ அல்வாவில் இருக்கிறது இருக்கு. அப்போ அந்த 10 கிலோ அல்வா ஜெபிச்சப்ப அந்த நாக்கில் வச்சா என்ன வருது, அது 100 கிராம் அல்வாவுக்கு வரும். 10 கிராம் அல்வா, 10 கிலோ அல்வாவை ஏசு ஜெபிச்சா என்ன நடக்குதோ அது 100 கிராம் அல்வாவாய் நீ ஜெபிச்சால் நடக்கும். அங்கே தொட்டா என்ன நடக்குமோ ஒன்றை தொட்டா அது நடக்கும்ன்றேன் நான். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு ஆமே. ராபா ராபா லாபா. அநேக சரீரங்கள் பலவீனங்கள் மறைகிறது, ஏசு நாமத்தை மறையுது மறையுது. ரேபா கபலபா சந்துன மனமதியங்கோ ரீபாலா சந்துர பலபதியங்கர பலபதிரா. நான் அவருடைய சரீரம், என் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. நான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து தேவன் பக்தி வைராக்கியம் உடையவராக இருக்கிறார். ஸோ அதை பற்றி ஒரு 3 வாரம் பார்த்தோம், தேவனுடைய சரீரம். அடுத்து போன வாரம் பார்த்தோம், நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். we were bought at price. காசு கொடுத்து என்ன வாங்கியிருக்காரியா? நீ கடையில் போய் ஒன்று காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 5 ரூபா, பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்டு, அது வாங்கினா சைடில் லைட்டாக குண்டுசி வச்சு ஓட்டை போட்ட மாதிரி ஓட்டை போட்டிருக்கு. சார் என்ன சார் ஓட்டை ஓட்டையாக இருக்குது அந்த பிஸ்கட் பாக்கெட்டில்? அப்படின்னா எறும்பு என்ன செஞ்சுருக்கு? சார் உள்ள பிஸ்கட் கரெக்டாக வேறு பிஸ்கட்டு கொடுங்க. எவ்வளோக்கு? 5 ரூபா. காசு கொடுத்ததுக்கு டிமாண்ட் பண்ணுறான். 2 ரூபாய்க்கா கொடுத்த, 5 ரூபா தானே கொடுத்த வாங்கினேன், அப்போ எனக்கு வந்து கொடுன்றான். அப்போ காசு கொடுத்த இடத்துல டிமாண்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு கடைசி சொட்டு ரத்தத்தை குறித்து ஒன்று விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. நீ எப்படி இருக்கணும்னு உனக்கு டிமாண்ட் பண்ண தெரியுதா? நான் ஓசிக்கு வாங்கலை, கர்த்தர் என்ன ஓசிக்கு வாங்கலை, கர்த்தர் என்ன டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்கலை.
கர்த்தர் என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. பிசாசு உன் கையை என்னால இருந்து எடு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை வயதா இருந்தாலும் உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மறையுது இயேசுவின் நாமத்தில். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் வியாதி கிடையாது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.